வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. தமிழக அரசு அமைச்சரவை மாற்றம் நடக்க போகுது. முக்கியமான பொறுப்புகள் சில முக்கிய தலைவர்களுக்கு கொடுக்கப்பட போகுது எல்லாம் சொல்லப்படுது. இன்னும் அந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது ஒரு சில மாதங்களாகவே பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனால் அது நிறைவேறிய பாடா இல்ல. காரணம் என்னன்னு விசாரிச்சு பார்க்கிற பொழுது பல செய்திகளையும் சொல்றாங்க. செந்தில் பாலாஜியினுடைய விடுதலைக்கு பிறகுதான் அமைச்சரவை மாற்றம் இருக்க போகுது. அந்த அமைச்சரவை மாற்றம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விடுதலைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒட்டுமொத்த திமுகவுமே இருக்கிறத பார்க்க முடியுது. அதன் பிறகுதான் முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. அப்படி இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக என்ன செய்ய போகுது அப்படின்னு தெரியல. அதிமுக காங்கிரஸை, விசிகாவை அணுகிக் கொண்டே இருக்காங்க. எப்படியாவது தங்கள் பக்கம் சில கட்சிகளை வர வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறதையும் பார்க்க முடியுது. பாஜக என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் சீமான், விஜய் அப்படின்னு அந்த அரசியலும் இருக்கு. சீமான் விஜயை கூப்பிட்டுட்டே இருக்காரு கூட்டணிக்கு வாங்கன்னு. ஆனால் விஜய் இன்னும் மாநாடு நடத்துவதற்கான திட்டமிடலே அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த கொடி வெளியிட்டதுல இருந்து ஒரு பரபரப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது. அனைத்து தரப்பு அரசியலுமே எங்க இருக்குன்னா 2026 நோக்கி தான் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ ஒரு வழக்கறிஞராக இந்த சம்பவங்களையும் இந்த கட்சிகளினுடைய நடவடிக்கைகளையும் நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, ஒரு சாதாரணமா யோசிச்சு பாருங்க. ஒரு தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு நாட்டையோ அல்லது மாநிலத்தையோ அல்லது ஒரு மாநகராட்சியோ நிர்வாகம் செய்வதற்காக நம்ம சிலரை தெரிவு செய்றோம். அப்போ ஒரு ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் மக்களுக்கு அப்படின்னா, நம்ம தெரிவு செய்த ஆட்சி, நம்ம எதற்காக தெரிவு செய்தோமோ அந்த செயல்களை செய்கிறதா? இல்லையா? நமக்கு அதுல திருப்தி இருக்கா? இல்லையான்றத பார்க்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல் முடிந்த உடனே அடுத்த தேர்தலை பற்றி மட்டுமே பேசுகிற மாரி மீடியாக்கள், ஒப்பீனியன் மேக்கர்ஸ், அந்த காலத்துல திண்ணை பேச்சுன்னு சொல்ற மாரி, இப்போ வீட்டில் அமர்ந்து கொண்டே பேசக்கூடிய வசதி உள்ள யூடியூப் போன்ற சாதனங்கள் வந்ததுனால, தனிநபர்கள் இப்படி யாரும் என்னமும் என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எலக்ஷன்ல யாருக்கு யார் இருப்பாங்க? யார் போவாங்க? இதுதான். ஸோ ஒரு ஒரு தேர்தலை பத்தி மட்டுமே சிந்திக்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு நிர்வாகத்திற்கு உதவி இல்லாத ஒரு சமூகம். அதாவது இல்ல ஒரு அப்படி எலக்ஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தானே எதிர்க்கட்சிகள் இருக்காங்க. அவங்க சில குறைகளை சொல்லுவாங்க, சுட்டிக்காட்டுவாங்க. அரசு தரப்பு அதுதான், இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுவாங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்ப என்ன நடக்கிறது? அதுதான். இப்ப என்னன்னா, ஒவ்வொரு கட்சியும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, சமீபத்தில நடந்த ஒரு கூட்டத்தில இதுவரைக்கும் இப்படி இருக்கு. நம்ம அடுத்த தேர்தல்ல இவ்வளவு இடங்களை பெறுவோம் என்றுதான் முதல்வர் பேசின மாரி ஒரு செய்தி வருது. அதுக்கு அடுத்த விஷயம் போய் பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தலில் தாங்கள் ஏன் தோல்வியுற்றோம்? அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விவாதித்துக் கொண்டிருக்கிறது. காலம் பூராவும் ஒரு வாக்கு பெறுவது மட்டுமே என்கிற அர்த்தத்தில அரசியல் கட்சிகள் இருப்பது என்பது ஒரு சமூகத்தின் நல்ல தன்மையை நமக்கு பிரதிபலிக்கவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம தேர்தலில் வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்கள் சார்ந்ததாக இருக்கணும் என்பதுதான் அரசியல் கட்சியுடைய பங்களிப்பு சமூகத்திற்கு. இப்ப அவங்க சிந்தனை என்ன? இன்னைக்கு என்ன இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு முதலீடுகள் வருகிறது என்று ஆளுகின்ற அரசு சொல்லுகிறது. வெரி குட். அந்த முதலீடுகளினால் எந்த அளவிற்கு வேலைவாய்ப்பு பெறுகிறது? எந்த அளவிற்கு வேலைவாய்ப்பின் மூலமாக மக்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள்? இந்த புள்ளிவிவரம் இருக்கா? அடுத்தது இப்ப பரந்தூர்ல ஒரு விமான நிலையம் வருகிறது. அந்த விமான நிலையம் வரவேண்டிய அவசியம் உள்ளதா? இல்லையா? இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, நீங்கள் விரும்பினாலும், விரும்பாவிட்டாலும் 1990க்கு பிறகு இந்தியா ஒரு விதமான பொருளாதார கொள்கையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நியோ லிபரல் என்கிற அந்த புதிய பொருளாதார கொள்கை, நவீன பின்னவீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய பொருளாதார கொள்கை என்பது இந்தியாவை ஒரு சந்தையாக மாற்றிவிட்டது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா, இந்தியாவிற்கு தேவையானது இந்தியர்கள் தீர்மானிக்கவில்லை. இந்தியாவில் முதலீடு செய்பவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அப்போ வருகின்ற முதலீடு நமக்கு நன்மை மட்டுமே என்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் குடுக்குறாங்களா? அது உண்மையா? அந்த விவாதம் கிடையாது. அடுத்தது உயர்கல்வி. உயர்கல்வியில 37% நம்ம இருக்கோம். இத்தனை கல்லூரிகள் சரி இருக்கு என்கிற புள்ளி விவரங்களை விளம்பரமாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள்.
ஆனால் அந்த உயர் கல்வியில் தமிழ்நாட்டினுடைய தரம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்கிற புள்ளிவிவரம் இல்ல. உதாரணமா நான் இப்படி சொல்லக்கூடிய இவ்வளவு விஷயங்களும் ஒரு நல்ல ஆராய்ச்சி நிறுவனங்களாக தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் உருவாகி இருந்தால், சர்வசாதாரணமாக இதனுடைய புள்ளிவிவரங்கள் வெளியில வரும். ஒரு சமூகவியல் ஆராய்ச்சி என்பதை நம் பல்கலைக்கழகங்கள் நடத்துகின்றனவான்னு கிடையாது. ஸோ எல்லாருமே என்ன பேசத் தொடங்கிடுறாங்கன்னா, நெக்ஸ்ட் எலக்ஷன், நெக்ஸ்ட் எலக்ஷன். அடுத்த எலக்ஷன் இல்ல முடிஞ்ச உடனே அதெல்லாமே எதிர்க்கட்சிகளினுடைய வேலை இல்லையா? இப்போ அரசு தரப்புல இருந்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள அத நோட் பண்ணி அதற்கு எதிர்த்தரப்பு வாதங்கள முன்வைக்கக்கூடியது அந்த பொறுப்பு எதிர்க்கட்சிகள் இருக்குல்ல. எதிர்க்கட்சியோ ஒரு அரசியல் கட்சியின் கடமை அதான் சொல்றேன். புதுசா ம், தொடங்கி ம், இருந்தாலும் அதுதான் அரசியல் கட்சியோட கடமை. ம். இப்ப ஏன் ஒரு அரசியல் கட்சியோட தேவை இருக்கிறது அப்படின்னா, அரசை எப்படி பார்ப்பது? அரசு எப்படி இயங்குவது? என்பதற்கு தான் ஒரு கட்சி. இல்ல அரசு ஆளும் திமுக அரசை தோலுரித்து காட்டுகிற வேலையை அதிமுக, பாஜக இல்ல ஈவன் விஜய், சீமானே அதை செய்கிறார்களா? அதை திறம்பட இல்ல செய்கிறார்களான்றதான கேள்வி. இல்ல என்பதுதான் சொல்ல வரேன். இப்படி பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சமமான அளவு ஆட்சியில் அனுபவம் பெற்ற ஒரு கட்சி. ஒரு நிர்வாகம் என்றால் என்ன என்பதை அனுபவித்த ஒரு கட்சி. ஸோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த நிர்வாகம் இந்த பார்வையின்படி சரியாக இருக்கிறது, சரியாக இல்லை என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அல்லது இருவருக்கும் ஒரே பார்வையாக இருந்தாலும் கூட, எனது செயல் இதைவிட சிறப்பாக இருந்தது. இவர்களுடைய செயல் இந்த இடத்தில் முட்டுகிறது என்பதை சொல்ற ஒரு தன்மை இருக்கணும். ஆனால் அந்த கட்சியை பொறுத்தமட்டில், கடந்த பல ஆண்டுகளாக அவர்களுக்கு உள்ள சிக்கல், கட்சியை ஒருங்கிணைத்து ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வருகிற சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு இருவிதமான ஆளும் சக்திகள் எதிராக அமையக்கூடிய சூழ்நிலையில் தங்களை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று மத்தியில் ஆளக்கூடிய பாஜக கட்சி, பாஜக. இன்னொன்று தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுக. 2 ஆளுங்கட்சிகளை எதிர்த்து ஒரு கவர்ச்சிகரமான தலைவரை வைத்து மட்டுமே அரசியலை கட்டி அமைத்த ஒரு கட்சி, இன்று கிராஸ் ரூட்லேருந்து ஒரு தலைவரை வைத்து தங்களை அதே நிலைக்கு கொண்டு வரக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஸோ இது ஒரு சூழல் ப்ராப்ளமாக ஒரு 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 சிச்சுவேஷன்ல மாட்டிக்கொண்டு இருக்கிற தன்மையில அஇஅதிமுக இருக்கிறது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, திமுக பாரதிய ஜனதா கட்சியுடைய எதிர்ப்பு என்பது ஒரு சித்தாந்த வெளியில அதிகமாக விவாதிக்கப்படுகிறது. மக்களுடைய உணர்வுகள், சனாதன எதிர்ப்பு, திராவிட சிந்தனை என்கிற அளவுல தமிழ்நாடு இருப்பதனால, அதில் மட்டுமே விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் நிர்வாக ரீதியாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ரொம்ப நாள் மறைக்க முடியாம வெளியில வந்து விட்டது. நாங்க நிர்வாக ரீதியா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியோட நெருங்கி தான் இருக்கோம். நாங்க நிர்வாகத்தில் நெருங்கி விட்டோம். அரசியலில் நெருங்கவில்லைன்னு ஒரு கதைய சொல்றாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகம் என்பதை எதிர்த்து தான் மக்கள் 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கிருந்து அனுப்புறாங்க. பாஜகவை எதிர்த்து. இல்ல மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அப்படின்னு தானே அவங்க சொல்ல வர சரியா இருக்கு. ஆமா, அப்ப மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னா, சனாதனத்திலயும் விஷயம் இருக்குன்னு ஏத்துக்கலாமா? சனாதன கருத்துக்களும் ஒரு ஒரு கருத்து தானே. அத ஏன் நம்ம எதிர்க்கணும்? அதையும் தான் இல்ல கொஞ்சம் அவங்க பகையாளிகள் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் வந்து அவங்க ஆளும் தரப்புல இருந்து ஆளும் கட்சியாக அதுதான் கேட்டேன். ஒன்றியத்துல அவங்க தான் இருக்குன்ற பட்சத்துல நம்ம எக்ஸாக்ட்லி கூப்பிட வேண்டியது அவசியமா இருக்கு. அரசியல் வருகிறது. இங்க தான் அரசியல் வருது. இப்ப என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆண்டாலும், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆண்டாலும், ஆளும் பொழுது ஒன்றாகவே ஒன்றை நிறைவேற்றுவார்கள் என்றால், யாருக்காக எதை நிறைவேற்றுகிறார்கள்? இதுதான் கேள்வி. இப்ப அதிமுக வைக்கிற இப்ப குற்றச்சாட்டு உண்மதான். அதுல உண்மை அப்படித்தான் இருக்குதானா? நிறைவேத்துறாங்க. எதுக்கு நம்ம திமுகவ தெரிவு செய்யணும்? ஏன் நம்ம பாஜகவ தெரிவு செய்யக்கூடாது? ஒரே விஷயத்த இப்போ நிர்வாக ரீதியாக ஒரே செயலை தான் நம்ம செய்கிறோம். அதுல மாற்றம் இல்லை என்றால், எதற்காக திமுக? ஏன் பாஜக இருக்கக்கூடாது? இல்ல அவங்க ஒரு நாணய வெளியீட்டு விழாக்காக வந்தாங்க, வெளியிட்டாங்க, போய் அந்த இதுவும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நிர்வாகத்துல ஒண்ணாக இருக்கும் பட்சத்துல இந்நேரம் ஃபண்ட் வந்திருக்கணும்ல. ஃபண்ட் வரவே இல்லையே. அதத்தான் நான் கேட்கிறேன். அந்த நாணயமற்ற அரசு ஒரு நாணயத்த வெளியிடுது என்று மகிழுகிறாங்களே, இவங்கள என்னத்த இது இவர்களுடைய நாணயத்த நம்ம டெஸ்ட் பண்ணோமா இல்லையா? அது செல்லக்கூடிய நாணயமா? இது செல்லாத நாணயமான்னு. எது முக்கியம் தமிழ்நாட்டுக்கு?
தமிழ்நாட்டிற்கு என்ன தேவை என்பதற்குத்தான் இந்த ஆட்சி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர, திராவிட முன்னேற்றக் கழகம் தான் கடவுளாக சித்தரிக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு, தான் எதிரியாக கருதக்கூடிய ஒரு அரசு நாணயம் வெளியிடுவதை பெருமையாக கருதுவது என்பது இங்கு ஏற்புடையது அல்ல. இது எல்லாம் இப்படிதான். இப்போ உங்களுக்கு ஒரு திருமணத்தில அரசியல் பேசுகிறார்கள். ஒரு பிறந்தநாள் விழாவில் அரசியல் பேசுகிறார்கள். அப்படிங்கிற ஒரு உலகத்துல, இதை இதை வந்து நாங்க சாதாரணமா ஒரு நாணய வெளியீட்டு விழாவில் அருகருகே அமர்ந்தோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. காலம் காலமாக விமர்சிக்கப்படுவது திராவிட சித்தாந்தம். காலம் காலமாக விமர்சிக்கப்படுவது கருணாநிதி என்கிற ஒரு அரசியல் தலைவரின் சித்தாந்தம். அப்போ இந்த நாணய வெளியீட்டு விழா என்பதை ஒரு ஒன்றிய அரசு ஒரு நான் பொலிட்டிக்கலா, அதாவது அரசியல் விரோதம் இல்லாம வெளியிடுறாங்க அப்படின்னு வெளியிட்டால், உண்மையிலேயே அது புதுடில்லியில் வெளியிடப்பட்டு இருக்க வேண்டும். ஏன்னா, இந்தியாவினுடைய ஒரு அரசியல் தலைவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்திய அரசு செய்கிறது. அது பாஜக அரசா செய்யல, இல்ல காங்கிரஸ் அரசு. இப்போ இப்போ அப்படிங்கிற ஒரு நிலைமை இங்க தமிழ்நாட்டை நடக்குது. பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தான், எதிர்ப்பு மனநிலை தான் திமுகவை ஆட்சியில் அமர வச்சிருக்கு. இப்போ அது தெரியாமையா அவங்க அழைத்து அப்படி ஒரு விஷயம் நடத்தி அதனால திமுகவுக்கு என்ன பயன் இருந்துற போகுது திமுக அரசியல் ரீதியாவே சொன்னா? திமுகவும் சாதாரணமா நீங்க நினைக்கிற மாரி பலமா இல்ல. ஏன்னா, திமுக தலைமையில் ஒரு டிரான்சிஷன் போக்குல போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இது நாள் வரை சந்தித்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள இப்பொழுது முயற்சி செய்கிறதோ, அந்த இடத்தை கிராஸ் பண்ற இடத்துக்கு திமுக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைவர், அவரது உடல்நிலை இவைகளை எல்லாம் அந்த கட்சி கருத்தில் கொண்டு அடுத்த தலைவரை இப்பொழுதே தெரிவு செய்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவரிடம் சாவி பரிமாறப்பட வேண்டும். தலைமை கைமாற்றப்பட வேண்டும் என்கிற நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் சென்று கொண்டிருக்கிறது. இது உள்ளங்கை நெல்லிக்கனி. இதை யாராலும் மறைக்க முடியாது. எதற்காக? ஒருவரை துணை முதல்வர், துணை முதல்வர், துணை முதல்வர்ன்னு தமிழ்நாடு பேசிக் இல்ல கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக அறிவிப்பு செய்யலனாலும் அவர்தான் இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கிறார், நிர்வாகத்தில் எல்லாத்தையும் அவர்தான் பாத்துக்கிறாருன்றதுதான் இங்க அடிப்படையாக இருக்கக்கூடிய அப்போ செய்தியாகவும் நம்ம. இந்த டிரான்சிஷன்ல பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த தகவல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒட்டுதல் உறவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா, எல்லாவற்றையும் எதிர்த்துக் கொண்டு ஒரு டிரான்சிஷனுக்கு வரக்கூடிய குருவி தலையில பனங்காய வச்ச மாரி ஆயிடும் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கே தெரிகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தமிழ்நாட்டில் பகுத்தறிவும், சீர்திருத்தவாதமும் பரந்து விரிந்திருக்கிறது மக்கள் மத்தியில. அது அதிமுக ஓட்டராவும் இருக்கலாம், திமுக ஓட்டராவும், ஏன் காங்கிரஸ் ஓட்டராவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட குரல் தான் திமுகவை இந்த நிலைப்பாட்டை எடுக்க வைக்கிறது. ஆனால் தனது கட்சி உடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், அல்லது பிரிந்தால் தான் தெரிவு செய்யக்கூடிய தலைவருக்கு ஆபத்து வரக்கூடாது என்று நினைக்கும் பட்சத்தில், இடைக்காலமாக இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செல்வதில் தயங்காது. அதுலதான் அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய இல்ல ஒரு இதுல வார்த்தை. முக்கியமா செந்தில் பாலாஜி ஒரு ரோல் பிளே பண்றார். அவருடைய விடுதலைக்காகவும் காத்திருக்கிறோம். அவருடைய விடுதலை வந்த பிறகுதான் அமைச்சரவை மாற்றம் நடக்க போகுது. புதிய முகங்களுக்கு அமைச்சரவை பொறுப்புகள் கொடுக்க போறோம். பழைய பழைய மனிதர்களுக்கு அப்புறப்படுத்திட்டு அவர்களை நீக்கிவிட்டு அந்த இடத்துல புதிய முகங்களுக்கு பொறுப்பு கொடுக்க போறோம்ன்றலாம் பேசப்படுதுல்ல. எல்லாமே செந்தில் பாலாஜி விடுதலைக்கு பிறகு நடக்க போகுது. செந்தில் பாலாஜி விடுதலைக்கு பிறகு நடக்கணும்னா செந்தில் பாலாஜியே துணை முதல்வரா வச்சிடலாமே. அவர்தான் பலசாலி. அவரால தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வெளிச்சம் வரும். அவரால தான் அது உண்மையா இருந்தால், நீங்க உண்மையான ஒரு தலைவனையே நீங்க துணை முதல்வரா வைக்கலாமே. எதற்காக அனுபவமற்ற ஒருவருக்கு அந்த விஷயத்த இப்ப ஒண்ணும் இல்லங்க. சனாதன எதிர்ப்புன்னு ஒரு மாநாடு நடந்தது. அதில் சனாதனம் என்றால் என்ன? அது எப்படி மக்களுக்கு பாதிப்பது என்பதை விளக்கிச் சொல்லக்கூடிய தயாரிப்பு இல்லாமல், ஒன்லைன் சினிமால டயலாக் பேசுற மாரி, அது கோவிடு, அது நோய், அது அது எய்ட்ஸ் இப்படிப்பட்ட சில வார்த்தைகளை சொல்லி, இது எங்களை இழிவுபடுத்துகிறது என்று பல வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலை உதயநிதிக்கு ஏற்பட்டது. ஆனால், நான் சொன்னதுல தப்பில்ல அப்படிங்கிற மாரி அடுத்து தனது கட்சியை, தனது தொண்டர்களை, தனது இல்ல இளைஞர் நீதிமன்றங்கள்ல போய் வாதிடும் போது அதானே சொல்றாரு. நான் சொன்னதுல தப்பு இல்லைன்னு தானே சொல்றாரு. அதுதான் நான் கேட்கிறேன். நீதிமன்றத்துல வாதிடுறது இருக்கட்டும். மக்கள் மன்றத்துக்கு என்ன நடந்தது? அந்த மீட்டிங் கூட திமுகவுடைய கூட்டம் இல்லையே. தாமுஎஸ்ஆவுடைய கூட்டம் தானே.
அப்போ சனாதன எதிர்ப்பு என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் தனக்குள்ள வைத்திருக்கிறதா என்பதே கேள்வி. இது ஏன் அதுதான் இந்த ஃபார்முலாவ தான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். இது வந்து மக்கள் மத்தியில இருக்கிற உணர்வு. இதை தாங்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இது தெரியும். நீங்க ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும் பெரியாருடைய கொள்கைகளை அவங்க காம்ப்ரமைஸ் செய்து கொண்டதில்லை. கடவுளை நம்புதல், நம்பாமல் இருத்தல் என்பது மட்டுமே பெரியார் அல்ல. ஆத்திகத்தன்மை வேண்டும் என்பது மட்டுமே பெரியார் அல்ல. இங்கு இருக்கக்கூடிய ஆத்திகத்தன்மையினுடைய வழிபாட்டு முறைகளில் உள்ள நம்பிக்கைகள் எப்படி மூட நம்பிக்கைகளாக உள்ளன என்பதுதான் அவர் எடுத்து சொல்ல வந்தார். சரிங்களா? இப்போ அந்த பெரியாருடைய கொள்கைகள்னு திராவிட முன்னேற்றக் கழகம் கடைபிடிக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது, அந்த ஆபத்து இன்ன நபரால் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்கு அந்த நபரை தாக்கினார் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் மீது வழக்கு போடப்பட்டது வரலாறு. வழக்கறிஞர் விஜயனை தாக்கினார்கள் அப்படின்னு. இது எதற்காக? 69% இடஒதுக்கீடு தவறு என்று அவர் வழக்கு தாக்கல் செய்கிறார் என்பதனால் அப்படின்னு ஒரு ஒரு வழக்கு போடப்பட்டது நம்ம பார்த்தோம். அப்படி என்றால் 69% இடஒதுக்கீட்டிற்கு ஒரு பங்கம் வரக்கூடாது என்று ஆட்சி செய்தவர்கள் தான் ஜெயலலிதா. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆனா முன்னேற்ற இன்றைய அதிமுக லேட்டரல் என்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வாயை திறக்க மாட்டேன்றாங்களே. உண்மைதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிறது நம்ம அந்த சூழ்நிலைய பார்த்து சொல்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதுநாள் வரை ஆட்சிக்கு இருந்ததற்கான காரணம் கவர்ச்சிகரமான தலைவர்கள் இருந்தது. இப்பொழுது தலைமை அப்படி இல்லை. இந்த தலைமை மண்ணிலிருந்து உருவாகிறது. கட்சியினுடைய கேடர்ஸ்ல இருந்து வருது. முதன்முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திரை உலகம் இல்லாத அரசியலில் மட்டுமே பங்கு பெற்று, அரசியலை முழு நேரமாக தன் வாழ்வியலாக வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தலைமையில இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல நெளிவு சுழிவுகளை மேற்கொண்டது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது ஒரு விஷயத்தில் தெளிவாக வந்துவிட்டார்கள். அது என்ன? பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து இருப்பது என்பது தன்னைத்தான் அழித்துக் கொள்வதற்கு சமம் என்பதை அந்த கட்சி உணர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் போல சனாதன எதிர்ப்பு என்பதை தீவிரமாக பேசிக்கொண்டு, அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு நாங்கள் தான் குடமுழுக்கு செய்தோம் என்கிற பெருமையையும் சொல்லிக் கொள்றதில்ல. அவங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலம் தொட்டு இந்த பக்கம் வரும்பொழுது அவங்க ஆத்திகத்தை ஒரு இல்ல முதன்மையான கருத்தாக சீர்திருத்தவாதிகள் தானே தவிர நாத்திகவாதிகள் கிடையாதுல்ல. தான். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த பக்கம் போகல. இப்பொழுது லேட்டரல் என்ட்ரி மட்டுமல்ல, பல விஷயங்களில் அவர்கள் ஒன்றிய அரசினுடைய அரசியலை எதிர்ப்பதை விட, எந்த காலத்திலும் திமுகவை எதிர்த்தால் மட்டும் போரும் அப்படிங்கிற ஒரு அரசியலை தான் கடைபிடிச்சுட்டு வராங்க. அங்குதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சில தவறுகளை செய்றாங்க. தங்களை பலப்படுத்திக் கொள்ள. எம்ஜிஆர் கட்சியை தொடங்கும் பொழுது, அது திமுகவில் இருந்து அவர் வெளிவருவதன் காரணமாக, திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு நான் ஏன் வெளியே வருகிறேன்? ஏன் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று அவர் சொல்றார். ஆனால் இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதையெல்லாம் தாண்டி ஆட்சியை நடத்தி, திமுகவை விட சில ஆண்டுகள் அதிகமாகவும் ஆட்சியில் பங்கு பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும் பொழுது, அந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலனுக்கான கட்சியாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் மக்கள் மத்தியில. வெறும் திமுக எதிர்ப்பு மட்டுமே போதும் என்று நின்றார்கள் என்றால், அவர்களுடைய வளர்ச்சி குறைவு. அந்த ஒரு தன்மையில தான் அவங்க மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னை ஒரு அகில இந்திய பார்வை கொண்ட பெயர்ல மட்டும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு வச்சுக்கிட்டா போறாது. அகில இந்திய பார்வை கொண்ட தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டிய கட்சியாக தன்னை அவர்கள் செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும். லேட்டரல் என்ட்ரி முன்னும் கூட இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்பதான் மத்திய அரசு இதுல பின்வாங்குறாங்க. ஏன்னா, அவங்க சிறுபான்மைத்தனம் இதில் வெளிப்படையாக தெரிகிறது. சென்ற ஆட்சியிலயும் பல லேட்டரல் என்ட்ரி போஸ்டிங்ஸ் போட்டவங்க தான். யுபிஎஸ்சி போடாம ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸா இருக்கக்கூடிய பதவிகளுக்கு பலரை அப்பாயிண்ட் பண்ணாங்க.
ஸோ இப்போ அதுக்கு ஷிராக் பாஸ்வான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். அவரால கூட ஏன் இப்ப எதிர்ப்பு தெரிவிக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு அது ஒரு சிறுபான்மை அரசாக இருக்கிறது. நம்ம குரலுக்கு தேவை இருக்கிறது என்பது அவர் தெரிஞ்சு தான் அந்த குரல் எழுப்புறார். அதுபோன்று தான் மற்ற கட்சிகளும். எனவே தான் இப்பொழுது அது கிடப்பில் போடப்பட்டுள்ளது. ஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்க கேட்ட மாரி பல விஷயங்கள செய்ய வேண்டிய நிலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நன்றி சார். நன்றி. பல விஷயங்கள தெளிவுபடுத்தியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி பாலாஜி.